விஜய் வந்து இந்த காலகட்டங்கள்ல மிக எச்சரிக்கையா இருக்கணும். அவருக்கு ஒரு சின்ன சிக்னல், அவர் கூட இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கு சாதகமா இருக்காங்களா அப்படிங்கிறதையும் அவர் பார்க்கணும். எந்த கோணத்தில் பார்த்தாலும் விஜய் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஜாதகத்தை அது மாதிரி நம்பிக்கை உள்ளவர் கண்டிப்பா நம்புவார். அவர் ஜாதக அடிப்படையில தான் அவர் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். மகநாடு திருப்பத்தையும் கொடுக்கும், விஜய்க்கு கொஞ்சம் பேரையும் கொடுக்கும். கூட்டணியில் இணைவதற்கு வணக்கம் நேயர்களே, ஜோதிட தரிசன நேயர்களுக்கு பிகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளை நேரலையில நம்மளை பேட்டி காண்றதுக்காக சரவணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சரவணன், உங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். போன வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். நீங்க ஒரு காணொலி போட்டிருந்தீங்க விஜய் மாநாட்டை பற்றி. அதில் என்னன்னா சார், நீங்க சொன்னது ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது எப்படி கணிச்சிங்க? இப்போ நீங்க சொல்லி தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குங்கிறதே எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு ஃபுல்லா பிஸியா இருந்ததுனால நான் யூடியூப்பையோ போனையோ எதையும் பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க சார். மதுரை மாநாட்டில் அந்த கம்பம், கொடி கம்பத்துடைய அந்த போர்ட் வால் அது அப்படியே விழுந்து ஒரு கார் மேல விழுந்து கார் சேதம் அடைஞ்சிருக்கு. உள்ள ஆளு எதுவும் ஆபத்து இல்லையா? ஆபத்து எதுவும் இல்லை. ஆனா நீங்க அசம்பாவிதம் நடக்கும்னு சொன்னீங்க, நடந்திருக்கு. அது கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எதிரிகள் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப அந்த எதிரிகள் வலுவடையக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ அவருக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை தன்னால உருவாகுது பார்த்தீங்களா? அப்போ விஜய் வந்து இந்த காலகட்டங்கள்ல மிக எச்சரிக்கையா இருக்கணும். அவருக்கு ஒரு சின்ன சிக்னல் காமிச்சிருக்குது. இந்த மகநாடு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அவருடைய பெயரை கொண்டு போய் சேர்க்க போகிறது. அவருடைய கட்சி பெயரு மக்கள் உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகுது. அப்போ அதற்கு சில தடைகள் வரத்தான் செய்யும். இந்த தடைகளையும் தாண்டி அவர் தன்னுடைய சுய சிந்தனையோடு செயல்பட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போல அந்த மகாநாட்டினுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணணும். இதோட மட்டும் இல்லாம கூட இருக்கக்கூடியவங்க, அவர் கூட இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கு சாதகமா இருக்காங்களா அப்படிங்கிறதையும் அவர் பார்க்கணும். இப்போ எவ்வளோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ காலகட்டம் அரசியல் தலைவர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. யாருக்காவது இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க, நான் கேட்குற கேள்விக்கு. இதுவரைக்கும் உள்ள அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது, இப்போ சீமானையும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டாரு, எவ்வளோ பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஏன் விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க மத்திய அரசு? யாராவது சிந்திச்சிங்களா? அவருக்கு மக்கள் தொண்டர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஏன் சீமானுக்கு கூடாத கூட்டமா விஜய்க்கு கொடுது? சீமானுக்கும் கூட்டம் கொடுது, ஏன் அவருக்கு கொடுக்காம இவருக்கு கொடுத்துருக்காங்க? இதை சற்று சிந்திக்கணும். ஏன்னா மத்திய அரசு புலனாய்வுத்துறை அவருக்கு ரகசியமாக சில விஷயங்கள் போயிருக்கும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல மத்திய அரசு எச்சரிக்கையா இருக்குது. அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய பணியை, கடமையை கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் கூட்டணிக்காக தான் இவங்க இது மாதிரி மத்திய துறை வந்து கொடுத்துருக்காங்க இஜெட் பிரிவு அப்படின்னு பேசுறாங்களா? இப்போ நீங்க உங்க பதவிக்கே வரேன் நான். இப்போ இந்த கொடிக்கமா தன்னால விழுந்துச்சா யாராவது ஆட்டி விட்டாங்களான்ங்கிறது எப்படி தெரியும்? அது எப்படி சொல்லுங்க? அதுவும் கேள்வி தானே. சதியா இருக்கலாம், அல்லது கட்சி கூட்டத்தை கலைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மூமெண்டா கூட இருக்கலாம், மக்கள் கூட்டத்தை குறைக்கிறதுக்கான ஒரு காரணங்களாக கூட இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அரசியலுங்கும் போது பலவாறு யோசிக்க வேண்டியிருக்குது. அதே சமயத்தில் இது இயற்கையா நடந்த விஷயமா கூட இருக்கலாம். அவருடைய சென்டிமெண்ட் ரீதியா அவருக்கு ஏதாவது அது சிக்னல் கொடுக்கலாம். அப்போ எப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் விஜய் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதுதான் இது உணர்த்துது. அவருடைய முதல் மாநாடே சர்ச்சையில தானே முடிஞ்சது. காரணம், இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதே அஷ்டமியில தான் ஆரம்பிச்சாரு. அதாவது எம்ஜிஆர் அஷ்டமியில ஆரம்பிச்சாருன்னா ஒவ்வொரு திதி ஒவ்வொரு மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அவர் ஜாதக விதிப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதக அமைப்பு வேறு ஆகியனால் அவர் அஷ்டமியில் எல்லாத்தையும் ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பிச்சாருங்கிறதுக்காக இவரு அஷ்டமியில் ஆரம்பிச்சாருன்னா அது எப்படி? அதையும் நீங்க யோசிக்கணும். அஷ்டமி திதிங்கிறது வந்து பொதுவாக நல்ல விஷயங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு திதியாகும். நிறைய பேர் இப்போ அதை ஒரு ட்ரெண்டா எடுத்துக்கிட்டு அஷ்டமியில பண்ணலாம்னா ஏன் புராண காலத்துல அஷ்டமி நவமி திதிகளை ஏன் தவிர்த்தாங்க? அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்படி பல காரணங்கள் அடிப்படையில இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
இப்ப விஜய் இந்த மாதிரி ஜாதகத்தை அது மாதிரி நம்பிக்கை உள்ளவர்னு கண்டிப்பா நம்புவார். அவர் ஜாதக அடிப்படையில தான் அவர் கொடியே அவர் ரெடி பண்ணியிருக்கிறாரு. அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய யானை சின்னத்துல இருந்து, அந்த வாகை மலர்ல இருந்து, அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய கலர்ல இருந்து, அந்த மஞ்சள் நிறம் குருவுக்கு உகந்தது, சிகப்பு நிறம் செவ்வாய்க்கு உகந்தது, சூரியனுக்கு உகந்தது, இப்படி எல்லாமே அவர் கணக்கு பண்ணி தான் செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ அந்த வாகைப்பூ அதெல்லாம் கூட ஒரு ஆமா அவர் ஜாதக அடிப்படையில என்ன மலர், ஒவ்வொரு மனிதனுக்கும் விருட்சம்னு சொல்லுவாங்க. என்ன மரம் அவங்களுக்கு பிடிச்ச மரம், என்ன மலர் பிடிச்ச மலர், யோனி என்ன யோனி, இப்படி ஜாதகத்துல சில நிலைகள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கணக்கு பண்ணி அதை எடுத்திருப்பாங்க. ஓகே, அப்ப எல்லாமே அவரும் ஒரு ஜாதகம் கண்டிப்பா பின்பற்றி தான் போயிட்டு இருக்காரு. நிச்சயமா. அதுல என்னன்னா அவரை கொஞ்சம் தூக்கி விடுறணுங்கிறதுக்காக நீங்க முதலமைச்சர்னு சொல்லி சில பேர் ஏத்தி விட்டுட்டாங்க. அதுல கொஞ்சம் அவர் கொஞ்சம் விருட்சமா நிக்கிறாரு. கொஞ்சம் அனுபவம் வரணும், அடித்தட்டு மக்களை போய் சேர்க்கக்கூடிய ஸ்பீச் வரணும். அப்பதான் அது போய் சேரும். இப்போ ஒரு மக்களை வந்து கவர்ந்துருவாருன்னு நீங்க இந்த சொல்ல மாநாடு ஒரு திருப்பத்தை கொடுக்கும். திருப்பட்டது. இந்த மாநாடு ஒரு திருப்பத்தை கொடுக்கும். இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் அவரு. ஜாக்கிரதையாவும் இருக்கணும். மகநாடு திருப்பத்தையும் கொடுக்கும். விஜய்க்கு கொஞ்சம் பேரையும் கொடுக்கும். கூட்டணியில் இணைவதற்கு இது ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் அதிமுகவை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையா இருக்கும். நிச்சயமா இருக்கும். சரிங்க. ஓகே, நன்றி. நன்றி.